அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாலா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் நம்ம எழில் வந்து இருக்காரு. வீட்டுக்கு போனதுமே நம்ம இனியா கிட்டே பேசுகிறாங்க. என்ன இனியா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டியா வந்து சொல்கிறதா சொன்னேன், ஆனால் எதுவுமே சொல்லலை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இனியா கொஞ்சம் சேடாக இருக்கிறத பார்த்து உடனே எழில் என்ன ஏன் ஆடிஷனில் நீ செலக்ட் ஆகல லட்டு, அதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறியா, அதை பற்றிலாம் நீ கவலையப்படாத அப்படிங்கிற மாதிரி எழில் பேச உடனே இனி வந்து அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் டான்ஸ்லாம் நல்லா தான் ஆடிருக்கேன், ஆனால் நான் செலக்ட் ஆகணான்னு தெரியல, ஏன்னா இன்னும் 2 காலேஜில் ஆடிஷன் நடக்குதான், அதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக தான் யார் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து சரி விடலடு, கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகுவ, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூல் காம்படிஷனில் ஜெயிச்சு நீ தானே வின் பண்ணியிருக்க, அப்புறம் ஏன் அதை நினச்சி நீ ஒரி பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே இனி அந்த அண்ணன் தயவு செஞ்சு வீட்டில் யார்ட்டையும் சொல்லிட்டு அதுண்ணே, நான் செலக்ட் ஆகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல, சப்போஸ் நான் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நானே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே எழிலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் எழில் வந்ததை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் பாட்டிக்கு ஆறுதலாகவும் நம்ம எழில் பேசுகிறாரு. பாட்டி நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியாவும் வராங்க. பாக்கியா வந்து பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் புதுசாக ஷெப்பை ஆள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி, செலியன், அப்புறம் ஜெனி, எழில்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லம்மா, பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக மாமா இறந்ததுலேருந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருக்கு, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, என்னென்னா வரப்போகிற பக்ரீத் பண்டிகையில் எல்லா இடத்துலையும் பிரியாணி ஆர்டர் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பாக்கியா சொன்னதுமே வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம்லாம் நிலைக்குமா அப்படிங்கிறது நம்ம பாக்கியாவுக்கு ஒரு டவுட் தான். என்ன காரணம்னு பார்த்தா பாக்கியா அவங்க களத்தில் இறங்கி சமைக்கும் போது தான் கொஞ்சம் நேரத்தில் கூட அசால்ட்டாக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஷெப்புங்கிற பேரில் நம்ம கோபியோட ஆள் ஒருத்தர் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. முதல்ல எப்படி தான் அவரோட வேலையை காட்டணும்னு ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் அவர் ஷெப்பாக ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அவர் நிரந்தரமாக வேலைக்கு வச்சுக்க முடியும். அப்படி கேட்ரிங் ஆர்டர் எடுத்து பண்ணுறதில்ல கண்டிப்பாக நம்ம கோபியால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, அப்படி ப்ராப்ளம் வந்தால் நம்ம பாக்கியா எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.